நான் இரவு 12 மணி ஆச்சுன்னா விசிறி கம்பெனி அது பற்றி யோசிக்கிறது. நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாளுடைய துவக்கம் என்ன? ஹிஜ்ரி கமிட்டியினுடைய நிலைப்பாட்டின்படி ஒரு நாள் உடைய துவக்கம் என்ன? இந்த கேள்வி நல்ல கேள்வி தான். அது ஒரு நாள் எப்படி துவங்குதுன்னு சொன்னால், ஹிஜ்ரி கமிட்டி நிலைப்பாடு இருக்கட்டும், குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாடு, ஹிஜ்ரி கமிட்டி நிலைப்பாடு, குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாட்டின்படி ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜ்ரு. அதுக்கு பல்வேறு குர்ஆன் ஆயத்துக்களும் பல்வேறு ஹதீஸ்களும் ஆதாரமாக இருக்குது. நாம் சொல்லி காட்டின அந்த உல் கமர கத்தர்னாகன்னு சொன்னோம் இல்லையா, யாசின்ல 39வது ஆயத்து, அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, லெஸ்ஸம்ஸ் என் வகையிலகா அந்துதிரி கல் கமர ஒலல்லைனு சாபிக்குன் நஹாரி வ குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது ஒவ்வொரு கோள்களும் வட்ட வரையில் நீந்திக்கிட்டுன்னு சொல்லும் போது, ஒலல்லைலு சாபிக்குன் நஹார், இரவு பகலை முந்தவே செய்யாதுன்றான். இரவு பகலை முந்தாது. இப்போ ஒரு பீட்டருக்கும் அப்துல் காதருக்கும் போட்டி வைக்கிறீங்கன்னு வைங்க. பீட்டர் அப்துல் காதரை முந்தவே மாட்டார் நான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அப்துல் காதர் ஃபஸ்ட்டு, பீட்டர் ரெண்டாவது அர்த்தம். இதே மாதிரியான ஒரு சொல்லு 100 ஆயத்தில் 7:54 அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதில் நிச்சயமாக முந்தாதுக்கிறான். அதாவது இரவு கடைசி ரெண்டாவது தான், பகல் தான் ஃபஸ்ட்டு, வெளிச்சம்தான் ஃபஸ்ட்டு, இருள் ரெண்டாவதான்னு சொல்லி தெளிவான குர்ஆன் ஆயத்து இருக்குது. அடுத்ததாக ஹதீஸ் எப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் எப்போ போவாங்க சொல்லி காட்டினாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அறிவிக்கிறாங்க, ஒரு நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் தான் என்பதற்கு குர்ஆனுடைய ஆயத்தை போதும். இருந்தாலும் ஹதீஸ் எடுத்து சொல்கிறோம். ஒரு குர்ஆன் ஆயத்தை சான்றா இருக்கும்போது அதை உடைக்காமல் இருக்கும்போது 100 சாதனம் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு போனஸ் பாயிண்டாக என்ன செஞ்சிடும், ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் தெளிவான இது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்தை ஆயிஷா அமைக்கிறாங்களா, ஃபஜ்ர் தொழுது விட்டு போவார்கள். ஃபஜ்ர் தொழுது விட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த ஏத்திகாஃபை முடிச்சுட்டு பெருநாள் தொழுவு போவாங்க. இது தெளிவான ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் தான் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரம் இருக்குது. அடுத்ததாக அந்த சலாத்துல் உஸ்தா என்று சொல்லக்கூடிய, அப்போ குர்ஆனில் ஒரு ஆயத்து வருதுங்க, சலாத்துல் உஸ்தாவை பற்றி வருது. அதுக்கு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சலாத்துல் உஸ்தான்னு கேட்கும்போது, ஒஹிய சலாத்துல் அஸ்ர் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறதாக ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்னது, ஒரு நாள் என்பது 5 வேளை தொழுகையை கொண்டது. ஒரு நாள் என்பது 5 வேளை கடமையான தொழுகையை கொண்டது. இப்போ சலாத்துல் உஸ்தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரை சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதல் தொழுகை எது? ஃபஜ்ர் தொழுகை. அப்போ ஒரு நாளே ஒரு நாளுடைய தொழுகை பவுண்டு 5 பேர தொழுகை தான் ஒரு நாளைக்கு பவுண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால், ஒரு நாளுடைய அடக்கம் என்று சொன்னால், அதில் முதல் தொழுகை ஃபஜ்ர், 2வது தொழுகை லுஹர், 3வது தொழுகை அஸ்ர், 4வது தொழுகை மக்ரிப், 5வது தொழுகை இஷா. இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சலாத்துல் உஸ்தா இதாக வரும், நடுத்தொழுகை அஸ்ர் தொழுகையாக வரும். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு நாளின் ஆரம்பம் எதை தான் வருது, ஃபஜ்ர் தான் வருது. இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு சொன்னால், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நாளின் ஆரம்பம் மக்ரிபுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன வாதத்தில் எடுத்து வைக்கிறாங்கன்னா, அது என்ன கருத்து நான் திரும்ப சொல்லுவேன். அதை நாளுடைய ஆரம்பம் யாருக்கு மக்ரிபில் ஆரம்பிக்கு நம்ம சொல்லுவேன் பின்னாடி. அப்போ நாளுடைய ஆரம்பம் மக்ரிபுன்னு சொல்லி கருதி கொண்டு இருப்பவர்கள் அது தவறு என்பதை நாம் சுட்டி காட்டியவுடன் நாம் ஆதாரம் வைக்கிறோம் இல்லையா, ஒலல்லைலு சாபிக்குன் நஹாருக்கு வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில் ஏத்திகாஃப் போனாங்களே, அதை பற்றி பேசுகிறது இல்லை. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த சலாத்துல் உஸ்தான்னு சொன்னோம் இல்லையா, நடுத்தொழுகைண்டு, அதற்கு என்ன செய்கிறாங்க, இல்லை அஸ்ர் நடுத்தொழுகை இல்லை, சலாத்துல் உஸ்தா என்று சொன்னால் நடுன்னு சொல்ல வராது, ஒஸ்தான்னு சொன்னால் வசத், அது சிறப்பான தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், சிறப்பான தொழுகையா, சிறப்பான தொழுகைன்னு வச்சுக்கிடுவோம், இல்லை வச்சுக்கிறது தானே, சிறப்பான தொழுகைன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அஸ்ர் தொழுகை சிறப்பான தொழுகை என்று சொன்னால், அந்த அஸ்ர் தொழுகை ஃபஜ்ரை விட என்ன சிறப்பு வாய்ந்த தொழுகை விளக்கணும்.
ஃபஜ்ரு தொழுகைக்கு இல்லாத என்ன சிறப்பு அசர் தொழுகைக்கு வந்திருக்குது விளக்கணும். லுஹர் தொழுகைக்கு இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு அசர் தொழுகைக்கு இருக்குது விளக்க வேண்டும். அது மஹரிப் இஷாவுக்கு, மஹரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு அசர் தொழுகைக்கு? இந்த கேள்வி நம்ம திருப்பி கேட்குறோம், பதில் இது வரைக்கும் வரவில்லை. அதுபோல் இப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இங்கே இருப்பீங்க. இது சாதாரணமான வந்து நீங்கள் வந்து புரியறதுக்காக சொல்கிறேன். ஹஜ்ஜில் வந்து ஐயாமு தஸ்ரீக்கில் நீங்கள் வந்து ஜம்ராத்தில் வந்து என்ன செய்வீங்க, கல் இறவீங்க. அதில் வந்து 3 தூண்கள், சைத்தானுக்கு கல்லடின்னு சொல்லுவாங்கள்ல சிம்பாலிக்கா. அப்போ அந்த 3 சைத்தானுக்கு, அங்கே சைத்தான் இல்லை, சைத்தானை வந்து சிம்பாலிக்கா நம்ம மனுஷனும் அடிக்கிறோம். அந்த 3 சைத்தான்கள் இருக்காங்கல்ல, முதல் ஜம்ராத்துக்கு பேர் என்னது? ஜம்ரத்துல் ஊலா. நடுவில் உள்ள ஜம்ராத்துக்கு என்னது? ஜம்ரத்துல் உஸ்தா. அந்த உஸ்தா, அந்த உஸ்தா. மூன்றாவது கடைசி ஜம்ராத்துக்கு ஜம்ரத்துல் அக்கபா. அப்போ ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அக்கபா. அப்போ இந்த கருத்துப்படி உஸ்தான்னு சொன்னால், சலாத்துல் உஸ்தான்னு சொன்னால் நடுத்தொழுகை இல்லை, சிறப்பான தொழுகை என்று சொன்னால் அந்த உஸ்தா தான் அங்கேயும் வருது. அப்போ என்ன ஆகும்? சிறப்பான சைத்தான் உடனே வரும். சிறப்பான ஜம்ரத், என்ன சிறப்பான ஜம்ரத், என்ன சிறப்பான சைத்தான்? அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஹிஜ்ரி கமிட்டி ஒன்று சொல்லுதுன்னு பார்க்காதீங்க. நாம் என்ன சொல்கிறோம், குரான்லேருந்து எடுத்து வைக்கிறோம். சரியாக இருந்தால் ஏற்றுக்குறீங்க, மாற்று கருத்துனா மாற்று கருத்து சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம், அதுக்கு நீங்கள் வலுவான ஆதாரத்தை கொண்டு வைக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று மாற்று கருத்தில் நம்ம இது இந்த கேள்வி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ ரெக்கார்டுகளாக பல இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதை நம்ம என்ன செய்கிறோம், விரிவாக சொல்லிட்டு வரோம். சரி, இப்போ இந்த நடைமுறையில் வந்து நாளுடைய ஆரம்பம் மஹ்ரிபுன்னு எப்படி வந்துச்சு அது தெரியணும்ல. நாளுடைய ஆரம்பம் மக்கள் மஹ்ரிபுன்னு நினைக்கிறாங்களே, அந்த ப்ராக்டிஸ் எங்கேருந்து வந்துச்சு? முஸ்லீம்களுடைய கடமை கிடையாது, முஸ்லீம்களுடைய வழிமுறை கிடையாது. இந்த மஹ்ரிப்லேருந்து நாளை துவங்குறதும், பிறைய வந்து இன்னைக்கு பார்த்துட்டு மாதம் பிறந்துச்சின்னு சொல்லி நாளையிலிருந்து மறுநாளிலிருந்து மாதத்தை துவங்குறதும் யூதர்களுடைய கொள்கை. நம்ம சும்மா சொல்லலை. ஜெனிசிஸ் சாப்டர் நம்பர் 1 verse நம்பர் 5 என்ன சொல்லுது? பழைய ஆதியாகமம் சாப்டர் நம்பர் 1ல் 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அண்ட் இட் வாஸ் ஈவினிங் அண்ட் இட் வாஸ் மார்னிங் ஒன் டே. இதுக்கு வந்து என்ன தப்சீர்? அவங்க பைபிளுடைய தப்சீர் விரிவாளர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆதியாகமத்தில் பழைய ஏற்பாடில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, இரவாயிற்று பகராயிற்று முதல் நாள். ஃபஸ்ட்டு இரவு, 2வது பகல், அந்த ஒரு நாள் ஆயிட்டு அந்த கர்த்தரை வந்து படைக்கிறார்ல. அப்போ இந்த ஜெனிசிஸ் சாப்டர் நம்பர் 1 verse நம்பர் 5க்கு வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இட் சேஸ் காட் கால் த லைட் டே. கடவுள் வந்து அந்த ஒளிக்கு வந்து டே என்று பெயரிட்டார், நாள், அதாவது பகல் என்று பெயரிட்டார். அண்ட் டார்க்னஸ் ஹி கால்ட் நைட். இருளுக்கு வந்து நைட் என்று, அதாவது இரவு என்று பெயரிட்டார். தஸ் ஈவினிங் கேம். அதாவது வந்து பகல், அது பகல் வரலை, ஈவினிங் வருது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் எப்படி பெயரிடுறாரு? லைட்டு டார்க்குக்கு வந்து இருட்டுன்னு பெயர் விட்டார், லைட்டுக்கு வந்து பகல்னு பெயர் விட்டார். தஸ் ஈவினிங் கேம் அண்ட் மார்னிங் ஃபாலோ. இரவு என்ன செய்யுது? மார்னிங், பகல் வந்து ஃபாலோ பண்ணுது. இரவு, ஈவினிங் தான் ஃபஸ்ட்டு. புரியுதா? இப்படி வந்து ஜெனிசிஸுக்கு வந்து அந்த ஆதியாகமத்தில் உள்ள வசனத்துக்கு வந்து அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் தப்சீர் செய்கிறாங்க, படிப்படியாக சொல்கிறாங்க. கேளுங்க, இதை யூதர்கள் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? sabbath.org, CHABAD, sabbath.org சொல்லக்கூடிய யூதர்களுடைய கொள்கையை விளக்கக்கூடிய வெப்சைட். அந்த வெப்சைட் அப்படிங்க அடித்து நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் அது இருக்குது. அவர்கள் வந்து எப்படி வந்து நாளை துவங்குறாங்கன்னு சொன்னால், ஜூயிஷ் கலண்டர் டேட், வென் காட் கிரியேட்டட் டைம் ஹீ ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் நைட் அண்ட் தென் டே. கடவுள் உலகத்தை படைக்கும்போது என்ன செஞ்சாராம்? இரவைத்தான் முதலை படைத்தாராம், 2வது பகலை படைச்சாராம். யார் சொல்கிறா? யகூதி சொல்கிறான், எழுதி வச்சிருக்கான் இன்றைக்கு வரைக்கும். தேர்ஃபோர் ஜூயிஷ் கலண்டர் டேட் பிகின்ஸ் வித் த நைட் பிஃபோர் ஹேண்ட். எனவே யூதர்களுடைய நாட்காட்டி இரவிலிருந்து ஆரம்பமாகிறது. நாம சொல்லையில் யகூதியை சொல்லி செஞ்சுருக்கான், வெப்சைட்டில் போட்டிருக்கான். இன்னும் வாசிக்கிறேன் கேளுங்க. while a day in the secular calendar
உள்ள டெய்லி இந்த செக்குலர் கேலண்டர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் மிட் நைட்டு. செக்குலர் கேலண்டர் எதை சொல்கிறான்? கிரிகோரியன் கேலண்டரில். கிரிகோரியன் கேலண்டரில் வந்து மிட் நைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் மிட் நைட்லேருந்து ஆரம்பிக்க மாட்டோம், நாங்கள் வந்து மகரிப்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. Jewish day goes from nightfall to nightfall. ஜூயிஸுடைய நாள் என்பது அந்த நைட்ஃபால்னு சொல்ல அந்த சூரியன் அஸ்தமானது இல்லை, அதான் நைட்ஃபால். சூரியன் அஸ்தமானது வந்து ஆரம்பிக்குது சொல்லிட்டு சப்பத் அவங்களுடைய யௌமு சப்துன்னு சொல்லுவோம் இல்லையா? யௌமு சப்துன்னா 7வது நாள் சனிக்கிழமை, அவங்களுடைய புனிதமான நாள். யூதர்களுடைய புனிதமான நாளை வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் சப்பத் பிகின்ஸ் ஆன் ஃப்ரைடே நைட். வெள்ளி பின்னேரம் சனி இரவு. யாருடைய வழக்கம் அது? யூதர்களுடைய எங்கள் கொள்கைங்கிறான் யார்? யகூதி. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து இந்த கேள்வி நம்ம வைக்கும்பொழுது சில சகோதரர்கள் கேட்குறாங்க, நீங்கள் நாளுடைய ஆரம்பம் வந்து ஃபஜ்ர் தாங்கிறதுக்கு வந்து நீங்கள் குரான்லேருந்து ஆதாரத்தை கொடுக்குறீங்க, ஹதீஸ்லேருந்து ஆதாரத்தை கொடுக்குறீங்க. சரி, நாங்கள் மகரிப்புண்டு சொல்கிறதுக்கு வந்து பேரித்தம்பழத்தை ஈத்தப்பழத்தை ஊற வச்ச ஹதீஸ் அதுக்கப்புறம் வர்றேன். அது நாங்கள் ஏதோ வச்சு தானே இருக்கிறோம், எங்களை ஏன் கொண்டு யகூதின்னு சொல்கிறீங்க? நாங்கள் கூட யகூதின்னு சொல்லவே இல்லையே. யூதர்கள் வந்து நாளை மகரிப்லேருந்து ஆரம்பிக்கிறார்கள். அந்த வழக்கம் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீம்கள் பலியாகி இருக்கிறார்கள். யூதர்களுடைய சூழ்ச்சியை திட்டமிட்டு புரியாமல் அவருடைய திட்டமிட்ட சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறோம். நாம் வந்து யாரும் என்ன செய்யல, அல்லாஹ் காப்பாற்றுவான். யகூதின்னு ஃபத்வா கொடுக்கல, நமக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய ஃபத்வா கொடுத்துருக்காங்க. யகூதி, நஸ்ரானி, மஜூசி என்னெல்லாமோ சொல்கிறாங்க, வாயில வந்துருக்கு, வாயிலே வரமாட்டிருக்கு. ராபிதாக்கள் நிறைய ரெடிமேட் ஃபத்வாக்கள் வச்சுருக்கிறாங்க. சரியா இருக்கட்டும். அடுத்ததாக வந்து அடுத்தது பாருங்களேன், இன்னும் ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் jewfaq.org. இது என்ன வெப்சைட்டுன்னு சொன்னால் யூத மதத்தில் உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். அது ஜூடாயிசம், அதாவது யகூதிகளுடைய அந்த கொள்கையில் வந்து ஏதாவது உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது நாளுடைய ஆரம்பத்தை பற்றி. நீங்கள் நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க? All Jewish holidays begins the evening before date specified on most calendars. எங்களுடைய யூதர்களுடைய ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அதாவது விடுமுறை நாட்கள் எப்போ ஆரம்பிக்குது? ஈவினிங்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த சன் செட்லேருந்து என்ன செய்வோம், நாங்கள் வந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம். திஸ் இஸ் பிகாஸ், ஏன் என்று சொன்னால் a Jewish day begins and ends at sunset. யூதர்களுடைய நாள் வந்து ஆரம்பமாவது சன் செட்லேருந்து ஆரம்பமாகுது, ரேதர் தன் மிட் நைட்டு. கிரிகோரி காலமாக மிட் நைட்டில் ஆரம்பமாகல, நாங்கள் கரெக்டாக நினச்சிடுறோம், மகரிப்லேருந்து ஆரம்பிச்சிடுறோம். இஃப் யூ ரீட் த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் இன் த ஜெனிசிஸ் 1.5, அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1:5 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ நாளின் ஆரம்பம் மகரிப்புக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? பைபிளில் ஆதாரம் இருக்குது. குரானில் எப்படி இருக்குது ஆதாரம்? சரி, பைபிளில் எப்படி ஆதாரம் இருக்குது? இரவு வந்து ஃபஸ்ட்டு, பகல் பின்தொடருது. குரான் சொல்லுக்கு நேர்முரண். லெஸ்ஸம்சு என் பகையிலகா அந்துதிரி கல்கமுற ஒலல்லைலு சாபிக்குனார். இங்கே ஒலல்லைலு சாபிக்குனஹார் குரான் சொல் அல்லாஹ் சொல்கிறான். இரவு பகலை முந்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் எழுதி வச்சுக்கிறான், இல்லை நைட்டு தான் ஃபஸ்ட்டு, பகல் தான் அதை ஃபாலோ பண்ணி போகிறேன் அவன் எழுதி வச்சுருக்கிறான். எங்கே? பைபிளில். இப்போ சொல்லுங்கள், யூதர்களுடைய வழிமுறை யார் பின்பற்றுறது? நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் என்று சொன்னால் நம்ம வந்து யூதரை பின்பற்றுறோமா? நாளுடைய ஆரம்பம் வந்து மகரிப் சொல்லக்கூடிய யூதரை பின்பற்றுறாங்களா? இன்னும் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்புறம் you will notice that it says and there was evening and there was morning one day. From this we infer that a day begins with evening, that is sunset. Holidays end at nightfall of the date specified on most calendars, that is at the time when it becomes dark out, about 1 hour left at the sunset. அதாவது சூரிய அஸ்தமனத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவோம், நாங்கள் மகரிப்பில் ஆரம்பிப்போம்னு சொல்கிறோம். அவனுக்கு மகரிப்புன்னு வார்த்தை தான் போடலை. இந்த மகரிப்புன்னு சொல்லுதாங்க இல்லையே தவிர சூரிய அஸ்தமனம் அதை செஞ்சிடுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுடைய ஆரம்பம் மகரிப்புன்னு சொல்வது யூதர்களுடைய வழக்கம். அடுத்ததாக இப்போ விக்கிபீடியாவில் வந்து விக்கிபீடியான்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
Sabbath is observed from a Jew few minutes before sunset on Friday evening until the appearance of 3 stars in the skies on Saturday night. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அவங்க புனித நாள் வந்து சனிக்கிழமை தானே, அந்த சனிக்கிழமை எப்போ துவங்குறாங்க, வெள்ளிக்கிழமை உடைய சன் செட் ஆன உடனே நட்சத்திரங்கள் தெரியும் இல்லையா, அந்த 12 லைட்டில் தெரியாது. சன் செட் இம்மிடியட் ஆன உடனே நம்ம மகரிப் வரதில்லை. சன் செட் ஆன பிறகு நம்ம மகரிபு பாங்கு சொல்லுவோம். அந்த வக்து இருக்கு இல்லையா, அந்த மகரிபு தொழுட்டு வரும்போது நீங்கள் பாருங்கள், அந்த கற்கள் 12 லைட் வந்து அடங்கின பிறகு, ஒளி சிதறல்கள் அடங்கின பிறகு என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டாரை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வக்தில் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கரெக்டாக ஆரம்பிச்சிடறோம் சொல்லி விக்கிபீடியா சொல்லுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாளை வந்து யூதர்கள் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, மகரிபில் தான் ஆரம்பிக்கிறாங்க என்பதற்கும், மகரிபிலேருந்து நாள் ஆரம்பிக்கிறது யூதர்களுடைய பழக்கம் என்பதற்கும் அவங்க கிதாபில் இருந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து ஆரம்பி வந்துட்டோம். இப்போ அவனே நூன்னு சொல்கிறான். என்ன தெரியுமா, ஹீப்ரூ ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு வந்து தன்னுடைய யூத மதத்தை வந்து என்ன செய்கிறான், அவன் வந்து படித்து கொடுக்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஜூஸுடைய வெப்சைட் தான். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து இதை மட்டும் இல்லை, ஒரு மாதத்தை எப்படி ஆரம்பிக்கும் நான் படித்து தர்றோம். ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கணும்னா மகரிப்லேருந்து ஆரம்பிக்கணும் படித்து கொடுத்தாச்சு. ஒரு மாதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் சொல்கிறாங்க பாருங்கள். The first time that the waxing crescent of the moon is visible from Jerusalem marks the beginning of Jewish month. முதலாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வேக்சிங் கிரசன்ட் வளர்பிறை, முதலாவது வளர்பிறை இருக்குல்ல, அதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் என்ன செய்யுது, யூதர்களுடைய மாதம் துவங்குகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த கருத்துக்கள்லாம் வந்து பல பேருக்கு புதுசாக இருக்காங்க. அந்த விழாவையே நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஃபஜ்ரு ரைட்டு இந்த அப்படி போகிறது இல்லை. நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இவ்வளோ விஷயத்தை வந்து விழாவறியாக சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஸ் சடாஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய புனித பண்டிகை. As soon as the new moon was visible as a waxing crescent, the Sanhedrin, that is the supreme rabbinical court in Israel, was informed and Rosh Hashanah was formally announced. என்னன்னா, நாங்கள் வந்து முதல் வளர்ன பிறையில் அந்த மகரிப் டைமில் பிறையை பார்க்குறோம்ல, இந்த பிறையை பார்த்த உடனே ராபினிக்கல் கோர்ட் என்னது, அது அவங்களுடைய உலமாக்கல் சபையிட்ட போய் சொல்லணுமா, யூதர்கள் வந்து அந்த பிறையை பார்த்த உடனே அவங்க ராபினிக்கல் கோர்ட்டில் வந்து சொன்ன பிறகு இஸ்ரேல் வந்து என்ன செய்வாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க, மாதம் வந்து ஆரம்பிச்சிட்டேன்னு. ஆக இன்றைக்கி வந்து பிறையை வந்து மேற்கு திசையில் மகரிப் பிறையில் பார்த்துட்டு நாளையிலேருந்து மாதம் 1 முதல் நாள் ரமலான் அல்லது பெருநாள் 1 என்று சொல்வதும், மகரிபில் வந்து ஒரு நாளை ஆரம்பிப்பதும் குர்ஆன் சுன்னால ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம் பைபிளில் இருக்குது. யூதர்களின் நடைமுறை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு நாளின் ஆரம்பம் ஃபஜ்ர் தான் என்பதற்கு அந்த குர்ஆன் ஆயத்துகளும் இந்த 2 ஹதீஸ்களே போதுமானது. இன்னும் தேவைப்பட்டான்னு சொன்னால் நீங்கள் ஹிஜ்ரி கவுண்டினுடைய அந்த யூடியூப்பில் போய் அல்லது mooncalendar.in போய் ஒரு நாளின் ஆரம்பம் எது என்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமான தகவல்களோடு கூடி ஒரு நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் தான் என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் அதில் இருக்குது. சகோதரருடைய கேள்வியில் வந்து அடுத்த ஒரு துணை கேள்வி என்னன்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து நள்ளிரவில் நாளுடைய ஆரம்பம் 12 மணிக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, நள்ளிரவில் வந்து 12 மணிக்கு வந்து டே சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது பற்றி ஹிஜ்ரி கமிட்டியுடைய நிலைப்பாடு என்ன? தவறு. அந்த நிலைப்பாடு வந்து தவறு. ஒரு நாளை வந்து என்ன செய்யக்கூடாது, மிட் நைட்டு 12 மணியாக வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு நாளை வந்து ஃபஜ்ர்லேருந்து என்ன செய்யுங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி தான் நிலைப்பாடு. இதில் உள்ள நீங்கள் டேட் லைன் கான்செப்ட் இருக்குது. இதை நீங்கள் யாராவது ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன செஞ்சிருவோம், இந்த டேட் லைன் கான்செப்ட் தெளிவாக விளக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்ஷா அல்லாஹ்.